கிச்சனில் என்ன தான் கண்கொத்தி பாம்பு மாதிரி ஒரு விஷயத்த பார்த்துட்டு இருந்தாலும் ஒரு செகண்ட் கன்சுமெட்னாலும் அது வேலையை காமிச்சிட்டு நம்மள நல்லா வேலை வாங்கிரும். இந்த பால் காய வைக்கிறத பற்றி தான் சொல்கிறேன். பொதுவாக நான் கொஞ்சம் உஷாராக தான் இருப்பேன். ஆனால் அப்படிப்பட்ட நானே இந்த லக்சம்பர்கில் பல வாட்டி எங்கள் வீட்டு கிச்சனில் பாலை ஆறு மாதிரி ஓட விட்டுருக்கேன். நம்ம கேஸ் ஸ்டவ்லலாம் பால் பொங்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சவுண்ட் கேட்கும். அதை வச்சு ஐயோ பால் பொங்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டா பாலும் அலர்ட்டாக தான் இருக்கானுங்க அப்படின்னு சொல்லி அமைதியாயிடும். அதே தான் இண்டக்ஷன்லையும் ஆஃப் பண்ணிட்டா பால் பொங்காது. ஆனால் என் ஸ்டவ்வில் அப்படிலாம் பண்ண முடியாது. நான் சவுண்டும் கொடுக்க மாட்டேன், நீ ஆஃப் பண்ணாலும் அடங்க மாட்டேன் அப்படின்ற ஆள். எங்கள் வீட்டில் இருக்கிறது எலக்ட்ரிக் காயில் ஸ்டவ் வித் சிராமிக் கிளாஸ் டாப். இதில் குக் பண்ணால் குக்கிங் டைம் முடியறதுக்கு 8 மினிட்ஸ் முன்னாடியே ஆஃப் பண்ணிடணும். அப்படி இல்லையா குக்கிங் முடிஞ்ச உடனே அந்த வெசலை அங்கேருந்து தூக்கிடணும். இது ரெண்டுமே பண்ணலைன்னா சாதம் கஞ்சி மாதிரியும் குழம்பு ஊறுகாய் மாதிரியும் தான் வரும். நம்ம என்ன தான் ஆஃப் பண்ணாலும் இதில் 5 to 8 மினிட்ஸ் வரைக்கும் ஹீட் அப்படியே தான் ரீட்டைன் ஆகிட்டு இருக்கும். பார்க்குறதுக்கு இண்டக்ஷன் மாதிரி தான் இருக்கும். ஆனால் இண்டக்ஷன் மாதிரி இதில் கையெல்லாம் வச்சிட முடியாது.